எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க. திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கு. நீங்க பாக்குறீங்க வாழைத்தாறு, அது உங்களுக்கு தெரியுது. அந்த கரும்பு வாழைத்தாறுலாம் என் மக்களை அது எங்க தாத்தா கோயிலில் கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போறது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்தெல்லாம் கொடையா கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல். அங்க இடத்துல எங்க மக்கள் வாழைத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கண்ணியமற்றதா இருக்குதுன்னு பாருங்க. அவரை பெருமைப்படுத்ததா இருக்காது, சிறுமைப்படுத்துமா இருக்கு. இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யார சொல்லுங்க? சாதாரண மனிதருக்கு. ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இதுக்கு இவ்வளவு வரவேற்பு. கொடி நீங்க வளைவுக்கு அங்க கட்டிக்கிறீங்க, கோயிலுக்குள்ள நீங்க கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு. இப்ப எல்லாருமே அங்கே நிறுத்திட்டாங்க. திமுக கொடி தான் இருக்கு. இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாம வெறும் வாழை மரத்தை கட்டிருக்காங்க. எப்படியும் கட்டுவோங்கிறீங்க. அது இது குறைக்கணும், வருங்காலங்களில் குறைக்கணும். நீங்க ஆத்துல அழகரை இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது நீங்க கட்சி கொடி கட்டுவீங்களா? இப்ப திருச்செந்தூர்ல இப்ப நடந்தது, திருமணம் நடந்தது. அதுல திருக்கல்யாணத்துல நீங்க கட்டினீங்களா சூரசம்ஹாரத்துல எல்லாம்? அப்ப அதெல்லாம் தொடர்ச்சியா நீங்க ஒரு கட்சி மாநாடு, கட்சி கூட்டம் போல கொண்டு போறதை நாங்க வெறுக்கிறோம். இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும். அப்படிலாம் தேவையில்லாம நாங்க பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும். அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யற அட்டுழியம். நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் தேவையா? நீங்க கோயிலுக்குள்ள இப்படி வர்றது நேர் எதிர்கொள்க. இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினதை நான் வெறுக்கிறேன். அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா? வாழ்நாள்ல நான் கூட சின்னதா ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகானவர் சிலுக்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு எளிய மகன். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க தங்கத்தை போட்டு அதை மூடி மீது அது அவர் விரும்பினாரா? அவர் கேட்டாரா? நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்துறீங்க? வழிபடுகிற தெய்வமா பாருங்க. நீங்க எப்படி போற்றியலா தூற்றியலா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நீங்க இது கோயிலா தான் வச்சிருக்கீங்க. நீங்க தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம். எங்க அப்பா என்னைய கூட தான் கூப்பிட்டாரு, வாடா ஒன்னா போலான்ட்டு. எனக்கு நேரம் முன்னாடி வந்துருச்சு, இல்ல அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. அது ஒரு கஷ்டம். ஒரே கட்சி தானுங்க அவங்க, ஒரே கட்சி ஒன்னா இருந்தவங்க, ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க. அவங்க இன்னைக்கு ஒன்னா வர்றதுல இது வச்சிருக்கீங்க. அதுல என்ன இருக்குது? நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா? என்னடா தம்பி, எங்க கோயில்ல கும்பிடுற இடத்துலயாவது ஒன்னா இருந்துட்டு போட்டு ரெண்டுமே இங்க பாருங்க. உங்க மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா? இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன், தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு, தாய்மாமன் சீர் வருதோ இல்லையாடா, தாத்தா சீர் வந்துரும்னு உருவானா அது கோனார் திருதோ, மரவரிதோ, தேவேந்தர் இருதோ, நாடாரிதோ, பறையறிதோ, எந்த சமூகமானாலும் பாகுபாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துரும்னு உட்கார்ந்து பண்ணினா அது நல்லது. அவர் பேருக்கு பெருமை. நீங்க இதை கேட்டாரா? நீங்க இதை கேட்டாரா? நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற. அவர் நாடு பெற்றிருக்க சுதந்திரமே நிறத்தில் தாண்டா தங்கம், தரத்தில் இல்லைன்னாரு. நீ அவரை போய் தங்கத்துல மறைக்கும் போது பார்க்கும்போது கூசுது. நீங்க ஒரு எளிய மகனை, ஒரு சித்தர் ஞானி, ஒரு யோகி, அவரை போய் தங்கத்துல மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வர்றது தாத்தா அவர் ஜமீன். ஆனா எதுக்கு ஆசைப்பட்டவர் இல்ல, எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும். நீ படோடமா கட்சி கொடி வாழை தாறு தங்கம் வெள்ளி எல்லாம் காட்டணும்னு இவர் ஏதோ ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போல இருக்குன்னு நினைச்சிருவாங்க. இப்ப வரலாற்றை நீ தப்பா கடத்துற, அதனாலதான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன். நீங்க இருப்பீங்க, நான் வென்று வந்தேன்னா எடுத்துருவேன். தாத்தா பேர்ல எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடு, எவன் பணம் கொடுக்க ஆசைப்படுற கொடு, அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர். சரியா இருக்கா? பொறுத்துருங்க, போயிட்டு வர. என்ன வெளியே வந்துட்டாங்கன்னா வரட்டும் வரட்டும். தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு. வந்து வழிபடட்டும், வாழ்த்துவோம், வரவேற்போம்.
புகழ் வணக்கம். நேர்மையின் நேர்வடிவே, நேதாஜியின் மறுவுருவே, எளிமையின் இருப்பிடமே, உண்மையின் உறைவிடமே, சத்தியத்தின் பிறப்பிடமே, சமத்துவத்தின் வாழ்விடமே, வருங்கால தலைமுறை எங்களின் வழித்தடமே. உங்களுக்கு எங்கள் வணக்கம். பிள்ளைகள் பெருமையோடு எங்கள் புகழ் வணக்கம். எங்கள் தெய்வ திருமகனுக்கு திரு புகழ் வணக்கம். போற்றுகின்றோம் 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 போற்றுகின்றோம். எங்கள் குல தெய்வத்தை நெஞ்சில் வைத்து போற்றுகின்றோம். குற்றப்புறமை சட்டத்தை உடைத்து குற்றப்புறமல் என்ற வரலாற்றை கிடைத்த புரட்சியின் தீயே, பேரன்பின் தாயே, எங்கள் நெஞ்சத்தின் நீயே நிலைத்து இருப்பாயே. அரசின் இலக்கணமே, இலக்கினை கலக்கணமே, தமிழ் தாயின் தமிழே, தமிழனாய் உள்ள வரமே, மண்ணில் எழுதி விதைத்த இனத்திலே, எங்கள் மனத்தில் வீரத்தை வைத்த வீர திருமகனே, எங்கள் தேவர் பெருமகனே, உங்களுக்கு எங்கள் புகழ் வணக்கம். உறுதி ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். உங்கள் நினைவை போற்றும் புனித நாளில் உறுதி ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம்.